ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா இட்லியும் வடகரியும் செய்ய போகிறேன். வடகரிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, கடலைப்பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் இது வந்து மசாலா பொருள். இப்போ நம்ம கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு கல் உப்பு போட்டு. அதான் அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு மாவு அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டவ் பற்ற வச்சு வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு இதை நம்ம குட்டி குட்டியாக உருண்டை போட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சும்மா ஒன்றும் பாதியமாக டீப் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப பண்ணக்கூடாது. பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம உருண்டையாக போட்டு எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம அரை வேக்காட்டில் கூட எடுத்துக்கலாம். அது பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பதத்துக்கு எடுத்து அந்த வானலிலேயே அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி எண்ணெயில் அப்படியே நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுட்டு கடுகு கொஞ்சமாக போட்டு இந்த மசாலா பொருள்லாம் போட்டுட்டு வெங்காயம், இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு நிறைய போடுங்க, ஏன்னா கடலைப்பருப்பு போடுறோம் இல்லைங்களா, அதனால். இந்த வடகரிக்கான உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள் அரைச்சிக்கும், வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடும். இது பண்ண போட்டு பாருங்கள், இது மாதிரி உருண்டையை நல்லா வெந்து வந்துச்சு. வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உருண்டையை இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா இப்படி டிப் பண்ணி விடணும். இந்த அரைச்சி வச்சுருக்கேன் மாவை அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டா நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜாக இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா இது மாதிரி வச்சு போட்டு இது பண்ணிட்டிங்கன்னா வடகடி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இட்லி இங்கே வேவுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வீட்டில் இட்லி வடகடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.